இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் பேட்டர்ன்ஸை எப்படி நம்ம பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஸோ நம்ம இதில் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணி ட்ரை பண்ண போகிற பேட்டர்ன் ஸ்கொயர் ஃபில்டு பேட்டர்ன். மோஸ்ட் ஆஃப் த பேட்டர்ன்ஸ் எல்லாமே நெஸ்டட் லூப்ஸை வச்சு தான் நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். இந்த பேட்டர்ன் பிரிண்டிங்க்கு ஒரு சீக்வன்ஸான ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், நம்ம ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கான 3 ஸ்டெப்ஸ் என்னென்னு இப்போ பார்ப்போம். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபார் ரோஸ் யூஸ் தி அவுட்டர் லூப், அண்ட் செகண்ட் ஸ்டெப், for columns use the inner loop, and third step என்னன்னா relate the rows and columns, and fourth step print the output in the inner loop. ஸோ இதான் இந்த 4 ஸ்டெப்ஸ். ஒரு சில பர்டிகுலர் கொஷினுக்கு மட்டும் நம்ம அவுட்புட்டை வந்து அவுட்டர் லூப்ஸில் பிரிண்ட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அது எந்த கொஷின்ட்டு நம்ம வரும்போது பார்ப்போம். ஸோ இந்த 4 ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், எந்த பேட்டர்னையும் நம்ம ஈஸியாக பிரிண்ட் பண்ணிடலாம். இந்த பேட்டர்னை இந்த ஸ்டெப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட், பேட்டர்ன்ஸை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் நம்மளால் பேட்டர்ன்ஸை பிரிண்ட் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒரு சிம்பிளான ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஃபார் INT I equal to 0, I less than 5, I plus plus. பேசிக்காக அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு ஸ்டார் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்போது இந்த ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, இந்த பிரிண்டிங் அப்படின்ற ஒரு ஆக்ஷனை ரிப்பீட்டடாக 5 டைம்ஸ் செய்ய போகுது. ஸோ அது எப்படி அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0ல் இருக்கும். அப்போ வந்து கண்டிஷன் ட்ரூவான்னு செக் பண்ணும். 0 less than 5 கண்டிஷன் ட்ரூ. ஸோ எக்ஸிக்யூட் ஆகும் இந்த ஆக்ஷன். நெக்ஸ்ட் ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஐயோட வேல்யூ 1ன்னு வரும். நெக்ஸ்ட் கண்டிஷன் செக் ஆகும். 1 less than 5 அகைன் ட்ரூ. ஸோ பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட். இதே மாதிரி இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வரும்போது ஐயோட வேல்யூ 4ன்னு வரும். ஸோ 4 less than 5 ட்ரூ. ஸோ வந்து பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகும். ஐயோட வேல்யூ 5ன்னு வரும். ஸோ 5 less than 5 அப்போ கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ அதோட நின்றோம். மொத்தமாக பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 மொத்தம் 5 டைம்ஸ் இந்த ஸ்டாரை வந்து பிரிண்ட் ஆகும். ரன் பண்ணி செக் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 டைம்ஸ் இந்த ஸ்டார்ஸ் வந்து பிரிண்ட் ஆகியிருக்கு. இதை நீங்கள் விஷுவலைஸ் கோட் அப்படின்ற ஒரு ஃபீச்சர் மூலமாக இன்னும் தெளிவாக புரிஞ்சுக்க முடியும். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் மெயின் ஃபங்க்ஷன் இருக்குது. நான் இப்போ இதில் நெக்ஸ்ட் ஸ்டெப் தரேன். ஐயோட வேல்யூ இப்போ 0ல் இருக்குது. இப்போ ஐயோட வேல்யூ 0ல் இருக்குது. கண்டிஷன் செக் பண்ணி ஒரு ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் தரேன். இப்போ ஐயோட வேல்யூ 1ல் இருக்குது. கண்டிஷன் செக் பண்ணி நெக்ஸ்ட்டு ஸ்டாரும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஐயோட வேல்யூ 2ல் இருக்குது. ஸோ மொத்தம் நமக்கு இப்போது 3 ஸ்டார்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இப்போ ஐயோட வேல்யூ 3ல் இருக்குது. இப்போ நமக்கு 4 ஸ்டார்ஸ் கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 4ல் இருக்குது. ஸோ இப்போ நமக்கு 5 ஸ்டார்ஸுமே கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 5ன்னு வந்தோடனே அவ்வளோதான், நம்ம ப்ரோக்ராம் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் ஃபார் லூப் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி. ஸோ இப்போ நம்ம பேட்டர்ன்ஸை எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம இந்த பேட்டர்னை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர்னை இப்போ பிரிண்ட் பண்ணணும். இந்த பேட்டர்னில் இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு 4 ரோஸ் இருக்குது. 1 2 3 அண்ட் 4 ரோஸ் இருக்குது. அட் த சேம் டைம் 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ நம்ம எல்லா பேட்டர்ன்ஸையும் ரோஸ் அண்ட் காலம்ஸாக தான் பிரிப்போம். ஸோ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் 4 ரோஸ் அண்ட் 4 காலம்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நமக்கு இந்த பேட்டர்னை பிரிண்ட் பண்ணுறதுக்கு 4 ரோஸ் வேணும். ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் படி ஒரு அவுட்டர் லூப்பை எழுதுவோம். ஃபார் INT I equal to 0, I less than 4, I plus plus. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் என்ன கிடைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ நமக்கு இந்த 4 ரோஸுமே பிரிண்ட் ஆகும். இந்த இடத்துல ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் ஆட் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நமக்கு காலம்ஸ் வேணும். அண்ட் இப்போ நம்ம செகண்ட் அண்ட் தேர்ட் ஸ்டெப்பாக பார்த்தீங்கன்னா, ஃபார் காலம்ஸ் யூஸ் இன்னர் லூப் அண்ட் ரிலேட் த ரோஸ் அண்ட் காலம்ஸ். ஸோ இப்போ இந்த பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது ரோஸ்க்கும் காலம்ஸ்க்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஈஸியாகவே தெரியுது. நம்பர் ஆஃப் ரோஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் காலம்ஸ். ஸோ அப்போ நம்ம அவுட்டர் லூப்பில் எத்தனை ரோஸ் தரமோ சேம் நம்பர் ஆஃப் காலம்ஸ் தான் நம்ம இன்னர் லூப்லேயும் தரப்போகிறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஃபார் INT j equal to 0, j less than 4, j plus plus. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் போட்டாலே போதும், ரோஸ் அண்ட் காலம்ஸ் சேர்த்து பிரிண்ட் ஆகிடும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஜஸ்ட் நம்ம ஒரு ஸ்டாரை பிரிண்ட் பண்ணுறோம். ஸோ இப்போ இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஐயோட வேல்யூ 0ல் இருக்கும், அதாவது 0th ரோ. நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ 0ல் இருக்கும், அதாவது 0th காலம். ஸோ பிரிண்ட் ஸ்டார், அதாவது இந்த ஸ்டாரை பிரிண்ட் பண்ணிடும். நெக்ஸ்ட் ஜேவோட வேல்யூ
0லேருந்து 1ஆ மாறும். அப்போ வந்து 0th row ஃபர்ஸ்ட் காலம் இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஜே வந்து 2ஆ மாறும். அப்போ வந்து இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்க்ரிமெண்ட் ஆகி ஜே வந்து 3ஆ மாறும். அப்போ வந்து இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் 4 less than 4 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஜே வந்து ஃபுல்லாக டெஸ்ட்ராய் ஆகிட்டு திரும்ப ஐ வந்து 0லேருந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். 0லேருந்து 1ஆ. ஸோ நெக்ஸ்ட் ஜே புதுசாக இனிஷியலைஸ் ஆகி ஜே = 0ன்னு வரும். அதாவது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் 0th காலம். ஸோ அதாவது இந்த ஸ்டார் பிரிண்ட் ஆகும். சேம் ஆஸ் பிஃபோர் ஜே வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட், செகண்ட் அண்ட் தேர்ட் எல்லா ஸ்டாரும் பிரிண்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 1லேருந்து 2ஆ மாறும். தேர்ட் ரோ. அப்போ திரும்பவும் ஜே = 0ன்னு வரும். ஸோ அகைன் இந்த ஸ்டார்ஸ் எல்லாமே நமக்கு வந்து பிரிண்ட் ஆகும். அகைன் ஐயோட வேல்யூ 2லேருந்து 3ஆ மாறும். அதாவது இந்த ரோ. ஸோ அப்போ வந்து ஜே = 0, 1, 2, 3. தென் 4 less than 4 கண்டிஷன் ஃபால்ஸ். அகைன் இங்கேயும் 3 4ஆ மாறிடும். 4 less than 4 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இதோட ப்ரோக்ராம் டெர்மினேட் ஆகிடும். நமக்கு தேவையான பேட்டர்னும் இங்கே கிடச்சிரும். ஸோ இதை நம்ம ஒரு டைம் ப்ரோக்ராமாக ரைட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாம் ஒரு ஃபார் லூப் எழுதுவோம். ஃபார் int i = 0, i less than 4, then i plus plus. Again inner loop int j = 0, j less than 4, j plus plus. Then இந்த இடத்துல ஜாவான்றதால இப்போ வந்து system.out.println தரப்போம். நீங்கள் இங்கே println தராமல் print மட்டும் தாங்க. ஏன்னா println கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாரும் ஒவ்வொரு லைனில் நியூ லைனில் வந்துடும். ஸோ நமக்கு பக்கத்தில் வரணும் அப்படின்றதால ஸ்டார் ப்ளஸ் ஒரு ஸ்பேஸ் விட்டுருக்கேன். அதே மாதிரி ஒவ்வொரு ரோ முடிஞ்ச உடனே ஒரு நியூ லைன் பிரிண்ட் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நெக்ஸ்ட் லைன் கீழே வரும். ஸோ இங்கே நம்ம ஒரு println மட்டும் ஆட் பண்ணிப்போம். ஸோ இப்போ நம்ம இதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எக்ஸாக்டாக நம்மளோட பேட்டர்ன் இங்கே கிடச்சிருச்சு. ஸோ உங்கள் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம இதை விஷுவலைஸ் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மெயின் ஃபங்க்ஷனில் இருக்குது. நான் நெக்ஸ்ட்டு ஸ்டெப் தரேன். இப்போ எல்லோ லைன் இங்கே வந்துருச்சு. அதாவது i = 0 அண்ட் ஜேவும் இனிஷியலைஸ் ஆகிடுச்சு. j = 0 அண்ட் print. ஸோ நமக்கு 0, 0 அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் j = 1, ஸோ ஃபர்ஸ்ட் காலம். நெக்ஸ்ட் j = 2, தேர்ட் காலம். நெக்ஸ்ட் j = 3, லாஸ்ட் காலம். இப்போ நெக்ஸ்ட் j மொத்தமாக டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. நியூ லைன் பிரிண்ட் ஆகிட்டு இப்போ நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ i = 1 அண்ட் j = அகைன் இனிஷியலைஸ் ஆகும் 0. ஸோ இப்போது ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் 0th காலம் ஸ்டார் பிரிண்ட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் j = 1, நெக்ஸ்ட் ஸ்டார். j = 2, நெக்ஸ்ட் காலம். j = 3, நெக்ஸ்ட் காலம். ஸோ சேம் அகைன் j டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். i = 2, நெக்ஸ்ட் j இனிஷியலைஸ் ஆகும். நெக்ஸ்ட் காலம் நெக்ஸ்ட் ரோ ஸ்டார் பிரிண்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ அகைன் ஜேவோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கும். நமக்கும் காலம்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த இடத்துல i = 3, லாஸ்ட் ரோ. நெக்ஸ்ட் j இனிஷியலைஸ் ஆகி லாஸ்ட் காலமும் நமக்கு வந்து கிடச்சிரும். ஸோ i = 3 இது வந்து 4ஆக மாறும். ஸோ 4ஆக மாறினோடனே 4 less than 4 கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ ஐயும் டெஸ்ட்ராய் ஆகிடும். நம்மளோட ப்ரோக்ராமும் இதோட டெர்மினேட் ஆகிடும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் எப்படி எக்ஸாக்டாக பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பேட்டர்ன்ஸ் எல்லாம் எப்படி பிரிண்ட் பண்ணுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ ஃபார் ஆல்.